ராகுல் காந்தி வந்து ஒரு நாள் இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. ஏன் பாரத பிரதமரோட வீட்டுக்கு முன்னாடி நின்று ஜந்தர் மந்தர் போராட்டத்துக்கு ஆதரவு போராட தெரிஞ்ச உங்களுக்கு இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல 5-6 நாளா வந்து மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்களே ஜேபிஎஸ்சி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது பிரச்சனையை குறித்து, ஏன் அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இல்ல உங்களோட கூட்டணி ஆட்சி அங்க நடக்குது, அங்க ஹேமந்த் சோரத்துங்கிறவரு உங்க கூட்டணியை சேர்ந்த கட்சியோட முதலமைச்சரா அவர் அங்க இருக்கிறனால அவரை பதவி விலகிறதுக்கோ இந்த பிரச்சனையை பத்தி இன்னைக்கு வரையும் நீங்க பேசாம இருக்கிறீங்க. வெளிநாட்டோட ஆதரவுல இல்ல இந்திய நாட்டுக்கு எதிராவோ இந்து மதத்துக்கு எதிராவோ மோடிக்கு எதிராவோ ஏதாவது பேசியிருந்தா இன்னைக்கு வந்து நாடு முழுக்க வந்து அது ட்ரெண்டா இருக்கும். ஆனா அங்க போய் ரீல்ஸ் போடுறதுக்கோ மீம்ஸ் போடுறதுக்கோ ஃபேன்சியான ரீல்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அங்க இல்லாதனால இதை பத்தி இன்னைக்கு பேசல. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவன் சும்மா ஒரு பேருக்கு வந்து சப்போர்ட் பண்றேன்னு போட்டான். ஏன் ஹேமந்த் சோரனை பதவி விலக சொல்லு? நீ உண்மையான நேர்மையான ஆளா இருந்தா அதை தானே சொல்லியிருக்கணும். ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுற, அகிலேஷ் யாதவ் பேசல, ஸ்டாலின் பேசல? ஏன்? இதெல்லாம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அங்க நடக்கிறனாலயா? இதுக்கு பேர் தாங்க செலக்டிவ் ஹிப்போக்ரசி. இந்த இந்தியன் இன்டெலெக்சுவல்ஸ் இந்த நாட்டை விட்டுருங்க, இந்த வெளிநாட்டுல போய் உட்காந்துருக்கான் பாருங்க, அங்க போய் உட்காந்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம மோடிக்கு எதிராக பேசிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு நீங்களாம் எங்க போனீங்க? ஏன்னா இது வந்து ட்ரெண்டிங் ஆகல. இதே இந்திய நாட்டுக்கு எதிராக ஏதாவது ஒருத்தர் அங்கே பேசியிருந்தானாலோ மோடிக்கு எதிராக பேசியிருந்தானாலோ இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ் போய் போராட்டத்தில் போய் பங்கேற்று ஏதாவது ரீல்ஸை போட்டிருந்தானாலோ இன்னைக்கு நாடு முழுக்க ட்ரெண்டாக இருக்கும். இது உண்மையான மாணவர் போராட்டம். அவன் உண்மையாகவே அவன் லைஃபுக்காக போராடுறான். உங்களுக்கு தான் வந்து மோடியை எதிர்த்து பேசுறதுனால நீங்கள் வந்து இன்டெலெக்சுவலாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து ஹீரோ ஃபீலிங் வந்துடும் இந்த நாட்டுக்கு எதிராக பேசும்போது, மோடிக்கு எதிராக பேசும்போது. கரெக்டு தான், காங்கிரஸ் எதிர்த்து பேசியோ ராகுல் எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. கரெக்டு தான்.